ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய கிருபை என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறது. பயப்படாதிருங்கள். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 84 அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது 3 விதமான முக்கிய ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் பாக்கியவான் என்கிற வார்த்தை 3 முறை அந்த அதிகாரத்தில் வருகிறது. உலகம் சொல்லுகிற பாக்கியம் வேறு, பரலோகம் சொல்லுகிற பாக்கியவான்கள் யார்? 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ண விரும்புகிறவர்களுடைய பாக்கியவான். யார் பாக்கியவான்? த blessing ஆஃப் dwelling. தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, விருப்பம், தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல விருப்பம், ஒரு வாஞ்சை, நல்ல இருதயத்திலே தேவன் விரும்புகிறதான ஒரு ஆசை இருக்குமானால் அவன் பாக்கியவான். 3வது, தேவனையே நம்பி இருக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறதை அந்த வேத பகுதியிலே நாம் காண முடியும். The blessing of dwelling, the blessing of desiring and the blessing of depending on God. அவர் நாம் இருக்கிற இடத்திலே நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவன். நீங்கள் வீட்டில் இருக்கலாம், தனி அறையில் இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. எத்தனை பெரிய பாக்கியம்! The blessing of dwelling in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் உண்மையான பாக்கியம். எதினாலே? ஒன்று, there is God's provision and there is God's protection. நீங்கள் அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். நம்முடைய தேவன் யார்? சூரியன். சூரியன் வருகிற போதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவன் வருகிறது. செடிகளெல்லாம் முளைத்து வருகிறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷன் கண்டிப்பாக வெயிலிலே கொஞ்ச நேரம் நடந்தாக வேண்டும். காரணம், அந்த உடலுக்கு வேண்டிய விட்டமின் டி அப்பொழுதுதான் அந்த சூரிய சக்தியினாலே உருவாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். அப்படி தேவ பிரசன்னத்திலே தங்கும்போது surely you have God's provision. தேவன் சூரியனாக, நீதியின் சூரியனாக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நம்மேல் பிரகாசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற போது, பூமியை காரிருள் மூடுமாம், எங்கும் இருள் காணப்படும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் சூரியனாக நம்மேல் பிரகாசிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் நம்ம மேலே உதிக்க செய்கிறார். அதனாலே we have the provision of God. 2வது, கேடகம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது ப்ரொட்டெக்ஷனை காண்பிக்கிறது, பாதுகாப்பு. இன்னைக்கு அநேகருக்கு பாதுகாப்பு இல்லாமல் தடுமாறுகிறார்கள். எந்த விதத்திலேயும்
பாதுகாப்பை உறுதி செய்ய யாராலும் முடியவில்லை. நோய் வந்து விடுகிறது, அந்த நோயிலிருந்து பிழைப்பார்களா என்று உறுதியாக யாரும் சொல்ல முடியவில்லை. ஒரு நேரம் நன்றாயிருக்கிறார்கள், மறுநேரம் மிக மோசமான சூழ்நிலை, வருத்தமான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அவர் சமூகத்திலே தங்கியிருக்கிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்பான் யூ, உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் உங்கள் உடைமைகள் மேலேயும் உங்கள் உறவுகள் மேலேயும் தேவன் தருகிற பாதுகாப்பு. பயப்படாதிருங்கள். 2வது அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, த blessing ஆஃப் desire, இருதயத்திலே செவ்வையான வழிகள். நீங்கள் அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதத்திலே நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணுமாய் இருக்கிறது. த டிசையர். இன்னைக்கு அநேகர் விருப்பங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட விருப்பங்கள்? தேவன் அங்கீகரிக்கிற விருப்பங்களா? தேவன் அங்கீகரிக்கிற ஆசைகளாக இருக்கிறதா? தவணமாக இருக்கிறது, வாஞ்சையாக இருக்கிறது. பிரியமான நிறைய பேருடைய இருதயம் இப்பொழுது சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். அநேகர் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிரசன்னத்திலே நீங்கள் தங்குகிற போது, தேவ பிரசன்னத்தை, தேவனுக்கு விருப்பமான வாஞ்சைகள், விருப்பங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற போது, ஒரு அற்புதமான வார்த்தை அந்த அதிகாரத்திலே போட்டிருக்கிறது, அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. 6ஆம் வசனத்தை கவனியுங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு வழியாய் நடந்து கொண்டு இருக்கலாம். அது அழுகையின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் ஒரு பயம், ஒவ்வொரு நாளும் ஒரு அழுத்தம், ஒவ்வொரு நாளும் ஒரு நெருக்கத்தினுடைய போகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே செவ்வையான வழிகள், உங்கள் ஆத்துமா தேவனை விரும்புகிற விருப்பங்கள், வாஞ்சைகளாய் இருக்குமானால் உங்கள் அழுகை களிப்பாக மாறும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று போட்டிருக்கிறது. இந்த அழுகை பள்ளத்தாக்கை யாரும் தப்ப முடியாது. ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொருவரும் ஒரு முறை, ஒவ்வொரு நேரத்தில் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கத்தான் வேண்டியிருக்கிறது. ஆனால் தேவன் யார்? அதை நீரூற்றாய் மாற்றி விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு நீரூற்றாக அந்த இடம் மாறிவிடுகிறது. கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று கலங்குகிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த பள்ளத்தாக்கு, அந்த டிஃபிஷியன்சி இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சஃபிஷியன்சியை தரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, த பிளெஸிங் ஆஃப் டிபெண்டன்சி. கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிற பாக்கியவான் யார்? உம்மை நம்பி இருக்கிற மனுஷன். டிபெண்டன்சி. ஒரு முறை சென்னையிலே ஒருவர் வெளியூரிலிருந்து வந்து இறங்கினார். இறங்கின பட்சத்திலே ஒரு ஆட்டோவை எடுத்து போக வேண்டிய விடுதிக்கு போய் சேர்ந்தார். அந்த பைகளை கொண்டு வந்த பையை எடுத்துக்கொண்டு நேரே ரூமுக்கு போனார். உள்ளே போய் ஆட்டோக்கெல்லாம் போய்விட்டது. ரூமில் போய் உட்கார்ந்த பிறகு தான் யோசித்தார், முக்கியமான ஒரு பேகு ஆட்டோவிலேயே வைத்து விட்டார். அவர் ஊருக்கு புதிது, சென்னைக்கு புதிது, யாரும் அறிமுகமானவர்கள் அதிகம் இல்லை. அவர் எதிர்பார்த்த நண்பர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. திகைத்து போனார். ஐயோ, முக்கியமான பொருட்களை, பையை, பணத்தை அந்த பையிலே வைத்து ஆட்டோவோடு போய்விட்டதே, என் கவன குறைவினால் அதை இழந்து விட்டேன் என்று தவித்து அவர் வேற எங்கேயும் ஓடலை. அவர் சொன்னார், முதலாவது முழங்கால் படியிட்டேன். என் நம்பிக்கையின் தேவனே, இப்படி என் பையை தவறி விட்டு விட்டேனே, எந்த ஆட்டோவை போய் தேடுவேன், யாரிடம் ஓடுவேன்
எந்த போலீஸ் ஸ்டேஷன் போவதென்று எனக்கு தெரியவில்லையே, யாரை அணுகுவதென்று தெரியவில்லை, எனக்கு தெரிந்தவரெல்லாம் நீங்கள் தான், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கண்ணீரோடு முழங்கால் போட்டு நின்றார். கர்த்தருக்கு மகிமை. சிறிது நேரம் பொறுத்து அதே ஆட்டோக்கார் கொண்டு வந்த அந்த பையை அவர் வாசலிலே அந்த ரூமுக்கு வெளியே நின்று கொடுத்தாராம். ஐயா, நான் தூர போய்விட்டேன், திடீரென்று உங்கள் பை இருக்கிறதை கவனித்தேன், திறந்து பார்த்தால் உள்ளே வேதாகமம் முதலாவது என் கண்களுக்கு தென்பட்டது. நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள் என்று அறிந்து நேராக வந்து இதை உங்களை இறக்கிவிட்ட இடத்தை நினைவு கூர்ந்து வந்து உங்களை விசாரித்து கொடுக்கும்படி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை ஆசீர்வாதம்! அவர் கண்களிலே மகிழ்ச்சியின் கண்ணீர். அவர் எடுத்ததுமே மனுஷ உதவிகளை நோக்கி ஓடவில்லை, நம்பி இருக்கிற தேவன். I have a God whom I depend. வேதம் சொல்லுகிறது 2 தேவைகள். ஒன்று, உத்தமமாய் நடக்க வேண்டும். நீங்கள் வாசித்து பாருங்கள் 11ஆம் வசனத்தை அந்த அதிகாரத்திலே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். God cannot keep away the good from the righteous. பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு முன்பதாய் உத்தம இருதயத்தோட, நல் இருதயத்தோட, நல்ல விருப்பங்களோட, நல்ல எண்ணங்களோட நம்முடைய இருதயம் இருக்கட்டும். நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கும் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றுவார். எந்த இருளான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அவர் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க பாருங்கள், அவர் சமூகத்திலே இருக்க பாருங்கள். நாம் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் நீர். உம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் தகப்பனே, கலங்கி கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை விசாரிக்கிற தேவன், நான் துர்பாக்கியவான், துர்பாக்கியசாலி என்று புலம்புகிற ஒவ்வொருவரையும் மேலும் தேவனுடைய அன்பின் கரம் அமரட்டும் அப்பா. கண்ணீரின் பள்ளத்தாக்கை தேவன் தண்ணீரால் நிரப்புகிறவராச்சே, அதை நீரூற்றாய் மாற்றுகிறவராயிற்றே, அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராயிற்றே. மனது உருகும். எதிலெல்லாம் பயந்து போய், எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதே, எங்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் தவிக்கிறோமே என்று அழுகிறார்களோ, புலம்புகிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, அவங்க இருதயத்தை சுத்திகரியும். உத்தமமான இருதயத்தை தந்தருளும் அப்பா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை நீர் வழங்காமல் இருக்கவே முடியாது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எவ்வளவு உண்மை! உதவி செய்யும், ஆசீர்வதியும், அணைத்துக் கொள்ளும். ஒவ்வொருடைய வியாதியும் பலவீனத்திலே விடுதலை தந்தருளும். மரண பள்ளத்தாக்கிலே கடந்து போகிறவர்களுக்கு உம்முடைய ஜீவன் இறங்கட்டும். இப்பொழுது காப்பாற்றும் ஒவ்வொருடைய ஜபத்துக்கு பதில் தருகிறவர் நீர். ஆசீர்வதியும், அணைத்துக் கொள்ளும். தேவனுடைய வலது கரம் நீட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை இறங்க பண்ணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவனுடைய அன்பு நிரப்பட்டும். தேவனுடைய கிருபை நிரப்பட்டும். தலையை உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க. அவளை சாட்சியாய் நிறுத்தும். உமக்கு நன்றி. உம்மையே நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமானவர், சூரியனும் கேடகமானவர். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.